கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் ஸ்கிப்பிங் கயிறால் பெற்ற மகனை கொடூரமாக தாக்கிய தந்தை மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் விவரிக்க கேட்போம். பிரசாத், வணக்கம். இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன? வணக்கம். அதாவது குமரி மாவட்டம் கருங்கல் அருகே கருங்கல் பகுதியை சேர்ந்தவர் கிங்ஸ்லி. இவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் பாதிரியாக இருந்து வருகிறார். இந்நிலையில் இவர் நேற்றைய தினம் தனது மனைவியுடன் வெளியே சென்றிருந்த போது இவருடைய மகன் 8 வயதுடைய மகன் வீட்டில் இருந்துள்ளார். இந்த நிலையில் திரும்பி வந்து கொண்டிருந்த போது இவருடைய மகன் எதிர் வீட்டில் உள்ள சிறுவர்களும் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்த கிங்ஸ்லி அந்த மகனை தனது வீட்டிற்குள் அழைத்து என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். வீட்டில் விளையாடுவதற்காக வைக்கப்பட்ட ஸ்கிப்பிங் கவர் அந்த கயிறை கொண்டு அந்த சிறுவனை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் சிறுவனின் உடலில் பல இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த காயத்துடன் எதிர் வீட்டுக்கு ஓடி சென்ற சிறுவனை அந்த வீட்டில் உள்ளவர்கள் பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டு அதனை வீடியோவாக எடுத்து அந்த சமூக வலைதளம் வெளியிட்டுள்ளனர். இதனை அடுத்து இந்த வீடியோ சமூக வலைதளம் வைரலாக பரவி வந்ததை அடுத்து குழந்தைகள் நல அமைப்பினர் அந்த சிறுவன் கருங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த புகாரின் பேரில் கருங்கல் போலீசார் கிங்ஸ்லி அழைத்து சென்று விசாரணை நடத்தி வந்த நிலையில் அவர்தான் அவரை தாக்கியதை ஒத்துக்கொண்டதை தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது அவரை கைது செய்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி பிரசாத்.